ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. இது எல்லாமே வந்து கடவுள்கிட்ட தான் போய் சேரும். இந்த டைம்ல வந்து ஒரு 2 பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட டேரக்டருக்கும், அதுக்கப்புறம் ப்ரொடியூசருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு ஒரு டைட்டில் மேல நம்ம பேர் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது வந்து எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிருக்குன்னா அது எல்லாமே அவங்களால மட்டும் தான். ஸோ அவங்க கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரோ. ரொம்ப அருமையான மதத்துக்கும் இதுக்கும் இது இல்லைங்க. இது வந்து ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டோரி, மதம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஸ்டோரி. இப்ப இந்த சமுதாயத்துக்கு தேவையான இது ஸ்மோக்கிங் பத்தி தான். ஸோ ஸ்மோக்கிங்னால நிறைய ஃபேமிலி வந்து இதாகுது. ஸோ இந்த படத்தை பார்த்தாலே ஸ்மோக் பண்றவங்க கூட திந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல படம். ராம் அப்துல் ஆண்டனி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்றைய தலைமுறைகள், இன்றைய பெற்றோர்கள் நிச்சயமாக இதை பார்க்கப்படணும். இயக்குனர் ஐயா அவர்கள் நல்ல ஒரு மெசேஜை வந்து சொல்ல வந்திருக்காங்க. அந்த மெசேஜ் உண்மையிலேயே செயல்படுத்தப்பட்டால் நம்மளுடைய இளைய தலைமுறை மற்றும் நம்மளுடைய நாடு வேற லெவலில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது நல்ல விதத்தில் சொல்லியிருக்காங்க சார். ஆமா சார். ஆமா சார். ஒரு கருத்தை வந்து ஒரு நல்ல விஷயத்த ஒரு சாரார் சொன்னா அது ஒரு மாதிரி ஆயிடும். இப்ப என்னுடைய கருத்து தான். ஒரு சாரார் சொன்னா அது இதுவா இருக்கும். 3 மதத்தாரும் சேர்ந்து இந்த கருத்தை வந்து சொல்லும் போது அனைவரும் இதை நிச்சயமா ஏத்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். நல்லா இருக்கு படம். அது அவேர்னஸ் ஃபிலிம். படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். பேரே பாத்தீங்கன்னா கவுண்டர் செப்பர் மாதிரி 3 மதத்தை சார்ந்த. ஆமா. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்க கருவா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மதத்தை பற்றியோ சாதி பற்றியான படம் கிடையாது. இது பொதுமக்களுக்கான ஒரு அவேர்னஸ் ஃபிலிம். அதாவது வந்து இந்த புகையிலை இருக்கு இல்லையா, அது அவாய்ட் பண்ணுறதுக்கான கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் யாரும் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் தைரியமாக சொல்லியிருக்காரு டைரக்டர். பாராட்டலாம், நல்ல விஷயம். வந்து 3 மதங்களை மையப்படுத்தி டைட்டில் இருக்கு. ஏன் அப்படி வச்சிருக்காங்க? நிறைய பேர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுக்கு ஆப்ஷன் 3 மதங்கள் பேஸ் பண்ணி இது கிடையாது. ஒரு மனித நேயம், அதாவது இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு மனித நேயமுக்காக இந்த படத்தை எடுத்திருக்கேன் ப்ரோ. அவ்வளோதான். அந்த டைட்டில் வந்து எப்படி சொல்றது, நாங்கள் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். அந்த 3 பேரோட இதுதான். அப்போ நான் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது அதில் புரிஞ்சிடலாம் மனித நேயம். அதுக்காக அந்த டைட்டில் வச்சிருக்கேன். இந்த படத்துல போதை பொருளை பற்றி சொல்றாங்க. எப்படி நீங்க இந்த படத்தை நடிக்க சூஸ் பண்ணீங்க? பண்ணும்போது நல்ல ஒரு கதையா சாப்பிடுவாங்க. நீங்க ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நீங்க படம் பாருங்க. ஏன் அப்படின்னா போதை பொருள் தான். அதை நாங்கள் எப்படி காமிச்சிருக்கோன்றதா பேஸ் பண்ணி அது வந்து கிளைமேக்ஸில் தான் அது எல்லாமே தெரிய வரும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது அப்படி தெரிஞ்சுக்கலாம். கிளைமேக்ஸ் ஃபுல்லாக பார்த்தா தான் அது வந்து தெரிய வரும். போதை பொருளில் அது வந்து தடுக்கணும், இது எதிர்க்கணும் அப்படின்றது தான் இது படத்தோட பேஸு. எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருக்கு. அந்த 3 பசங்க சார் எல்லாரோட ஆக்டிங்குமே ரொம்ப அருமையா இருக்கு. மைனஸே கிடையாதுங்க சார். எல்லாமே ப்ளஸ் தான். எல்லாமே நல்லா இருக்கு சார். எல்லாருமே நல்லா இந்த படத்தை வந்து பாருங்க. அருமையான படம். ஸ்மோக் பண்றவங்க கூட திருந்திடுவாங்க. அந்த மாதிரி படங்க. என் பையெல்லாம் வந்து எமோஷனல் ஆக மாட்டாப்புல, பார்த்து எமோஷனல் ஆகுறாங்க. அந்த அளவுக்கு நல்ல படம். கிட்ஸ் எல்லாமே பார்க்கலாம், கண்டிப்பா பார்க்கலாம். பார்த்தாதான் அந்த ஸ்மோக்ன்ற அந்த இதுவே படாமலே இருப்பாங்க. ஸோ நல்ல படம். ஆமாங்க, நாங்க ஃபேமிலியா தான் வந்திருக்கோம். ஸோ நல்ல படம். இந்த மாதிரி படமும் பார்க்கணும் அவசியம். ஆமா சார். நிச்சயமா உங்களை போன்ற ஊடகங்கள் தான் சார் கொண்டு போனோம். நிச்சயமா நீங்களாம் கொண்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இன்னைக்கு ஏதோ 11 படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதில் பார்த்த பீப்புள்ஸ் எல்லாமே 2 நாள் முன்னாடியே ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் போட்டு காட்டியிருக்காங்க. அனைவரும் வந்து ராம் அப்துல் ஆண்டனி எல்லா படம் நல்லா இருக்கு, ராம் அப்துல் ஆண்டனியும் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் அந்த டாக்கிங் மூலிமா மக்கள் இது மாதிரி நீங்கள் ஊடகங்கள்லாம் கொண்டு போக போக நிச்சயமாக எங்களை போன்ற வளரும் கலைஞர்கள், எங்களை போன்ற புதுமுகங்கள் இந்த மாதிரி படங்களை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய வாழ்க்கை மேம்படும். நாங்கள் சொல்ல வர இன்னும் அடுத்தடுத்த விஷயங்களை நாங்கள் வந்து மக்கள்கிட்ட எளிதாக கொண்டு போகலாம் சார். உண்மை சம்பவங்கள், ஆனா சிலது வந்து கற்பனை. நாங்க உண்மை சம்பவங்களை வந்து கற்பனையா எடுத்திருக்கோம், அவ்வளவுதான். ஆனா உண்மையா இது நடந்துட்டு இருக்கு. சில இடத்துல இது நடந்துட்டு இருக்கு. ஆனா சிலது மட்டும் நாங்க கற்பனையா வச்சிருக்கோம்.
அதுதான் சொல்ல இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்காகவும் வரப்போற யங்ஸ்டர்ஸ்க்காகவும் அந்த இதுவெல்லாம் வேண்டாம் அப்படின்றதுக்காக, அதாவது வடசென்னை பசங்கன்னா இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு ஒரு டாக் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. வடசென்னை பசங்கள இப்படியும் சில பேர்லாம் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கலைஞர்ல கபடி ஆடிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களா இருக்கட்டும், நிறைய பேர்ல இப்போ வந்துட்டே இருக்காங்க. அந்த அதை பேஸ் பண்ணி ஒரு படம் bro. யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. பூவையார் அந்த தம்பி நல்லா பண்ணியிருக்கான், சவுந்தர் நல்லா பண்ணியிருக்காப்புல, நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாரும். இந்த படம் வந்து ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன சொல்லுங்க? மைனஸ் மியூசிக் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம், கேமராமேன் நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்டிங் நல்லா இருக்கு. அவர் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் போல்டாக சொல்லியிருக்கலாம், சொல்லணும்னு நினச்சி முடிவு பண்ணி தான் சொல்லியிருக்காங்க அவேர்னஸ் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் போல்டாக சொல்லியிருக்கலாம், சொல்லணும்னு முடிவு பண்ணியாச்சு, அது நல்லா கேட்டிருக்கலாம். இன்னும் கேட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படம். பிகில் மாஸ்டருக்கு அப்புறம் பூவையார் ஹீரோ நடிச்சிருக்காரு. ஆமாம் சார். ஏதாவது நல்லா பண்ணியிருக்காங்க. பாட்டு பாடி பார்த்துருக்கோம் ஒரு தனியார் தொலைக்காட்சியில். மாஸ்டர் பிகில் அதெல்லாம் வந்து நடிச்சிருக்காரு. ஆனால் இதில் முழு நேர கதாநாயகனா மிரட்டியிருக்காரு சார். இயக்குனர் அவர்கள் அந்த 3 சிறுவர்களை வைத்து தெளிவாக வேலை வாங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய நன்றி. தயாரிப்பாளர் நன்றி, ஒளிப்பதிவாளர், எடிட்டர், இசையமைப்பாளர் எல்லாருமே நல்லா அவங்கவுங்க ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க சார். நம்ம சவுந்தரன்னா ஆப்டாக இருக்குது சார். அவருக்கு 2 இதுவாக வராரு, 2 ஜேனராக வராரு. 2 கேரக்டருமே அவர் நல்லா ஆப்டாக பொருந்தி இருக்கு சார். நல்லா பண்ணியிருக்காரு அண்ணன். இது அவேர்னஸ் ஃபிலிம், எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லாருக்கும் தேவையான ஒரு படம், மெசேஜ் ஃபுல்லான ஒரு படம். கொடுக்கலாம், ஒரு 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். யங்ஸ்டர்ஸ்லாம் அதை பார்க்க முடியல. கண்டிப்பாக பார்க்கணும், எல்லாருமே பார்க்கணும். பார்த்தா தான் இந்த படத்தினுடைய வீரியம் புரியும். இது வந்து லியோ படம் வந்திருக்கு, அப்புறம் வந்து விஸ்வா படம் வந்திருக்கு, அதுக்கு உங்க படம் வந்திருக்கு. எதாவது ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா வந்து அது கொஞ்சம் பயமாவும் இருக்கு. ஏன்னா எங்களுக்கு நிறைய ஸ்க்ரீனும் கிடைக்கல. இப்போ மக்கள் தர ரிவ்யூ பொறுத்து தான் நிறைய ஸ்க்ரீன்ஸ் வந்து தரதா சொல்லியிருக்காங்க. மக்கள் எல்லாருமே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வர ரிவ்யூஸும் நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் ஸ்க்ரீன் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். பிகிலுக்கு அப்புறம் நீங்க பண்ற படம் இது. பிகிலுக்கு அப்புறம் நான் மாஸ்டர் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் சில படங்கள் பண்ணியிருக்கேன். அது வந்து தெரியல, இந்த படம் தெரிஞ்சிருக்கு. அடுத்து ஒரு பெரிய படமும் பண்றேன். ஸோ சீக்கிரமா அடுத்தடுத்த அப்டேட் வந்துட்டு இருக்கோம். ஃபியூச்சர் அடுத்து நீங்க வந்து ரொமான்டிக் ஹீரோ மாதிரி பண்ணுவீங்க, அந்த மாதிரி பண்ணுவீங்களா? கிடைச்சா நல்லா இருக்கும் நானே எதிர்பார்க்குறேன். கிடைச்சா நல்லா இருக்கும் bro, அவ்வளோதான். நிறைய CS கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமாம் எங்களுக்கு உண்மை, நீங்க எங்களுக்கு ஃபீல் பண்ணுங்க சார். ஆமாம் சார், எனக்கே வருத்தம் தான் சார். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈசிஆரில் வரேன். நான் ஈசிஆரில் ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா 12:30 மணி தான் ஷோ. அதுக்கப்புறம் இல்லை, நான் நேற்று செக் பண்ண இல்லை. அதான் சார், அது எப்படின்னா அந்த நம்ம இது மாதிரி வெளியில் சொல்ல தான் சார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆரம்பத்திலேயே மக்கள் நீங்கள் வந்து கரெக்டாக கொண்டு போனாங்கன்னா, இப்போ ஒரு தேட்டரில் 2 ஷோ கொடுக்குறாங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே 4 ஷோ ஆகலாம், 6 ஷோ ஆகலாம். மக்கள் வந்து பேச இந்த படத்தை பற்றி பேச கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த ஷோ எங்களுக்கு கிடைக்கும் சார். ஆனால் இதுக்கான உழைப்பு ப்ரொமோஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க சார். வேற லெவலில் என்னன்னா எந்தெந்த மீடியாவில் எங்கெங்கே போய் இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு ஒரு நேற்று முதற்கொண்டு பல ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க, உழைச்சிருக்காங்க, பல பொருளாதாரமாக உழைச்சிருக்காங்க. இந்த படத்தை பெருசா ப்ரமோஷன் எதுவும் பண்ண மாதிரி தெரியல. ஆமா, ஆக்சுவலா என்னன்னா இது வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரும் இதான் ஃபர்ஸ்ட் படம், டேரக்டருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் படம். எங்களுக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்றது தெரியல. ஆனா நாங்க கதை மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். ஸோ இப்போ இருக்க ஒரு ரிவ்யூஸ் இருக்குல்ல, இந்த படத்தோட ரிவ்யூஸ் தான் வந்து எங்களோட ப்ரொமோஷன் நினைச்சிட்டு நாங்க வந்து இதுல இறங்கியிருக்கோம். அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்போ வந்து மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் படத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போனா என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னு போறாங்க. ஸோ இந்த படத்தை எப்படி ஃபேமிலியோட சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, சினிமாவை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா நிறைய பேர் மாத்திட்டாங்க. சினிமா வந்து இப்படிதான் இருக்கணும், ஜாலியா இருக்கணும். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸும் அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க. கத்தி, ரத்தம், வெட்டு, குத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தளபதி அண்ணாவோட அப்பாவும் அதுதான் சொல்லியிருந்தாரு எங்களோட ட்ரைலர்லயும். அந்த மாதிரி இருக்கு. இதுல இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படின்ற போது நிறைய பேர் இதை பார்க்க வேண்டிய படம். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், ஃபேமிலிஸா இருக்கட்டும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது பார்க்க வேண்டிய படம் ப்ரோ இது. நிச்சயமா கிளமன் சுரேஷ் சார் தயாரிப்பாளர், அவங்க வந்து இது ஒரு வெற்றி படமாக அமைந்து அவர் வந்து அடுத்தடுத்து அவர் என்ன சொன்னார்னா ஆடியோ லான்ச்சில், நான் வந்து இதை நம்பி நான் இல்லை, எனக்கு பல தொழில்கள் இருக்குது, இது வெற்றி அடைந்தால் இந்த பணத்தை வைத்து நான் அடுத்த புதிய இயக்குனர்கள் வாய்ப்பு தருவேன்னாரு. அவருக்கு ஒரு சல்யூட் சார். சார் நீங்கள் சொன்னது மாதிரியே இது வெற்றி படமாக அமைஞ்சிச்சு சார். அடுத்தடுத்து இதே போன்ற நல்ல நல்ல படங்களுக்கு நீங்கள் வாய்ப்பு தரணும் சார். எங்களை போன்ற வளரும் கலைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு நன்றி கடனா இருப்போம் சார். தளபதி இப்போ அரசியல் போயிட்டாரு, படம் நடிக்கிறது 2 படம் நடிச்சிருக்கீங்க, இது எப்படி ஃபீல் ஆகுது? ஆக்சுவலா அது தளபதியான அரசியல் போனது ஒரு மாதிரி சந்தோஷமா இருந்தாலும் அவர் படம் நடிக்க மாட்டேன்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னா நான் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணலான்னு இருந்தேன். அடுத்த படம் நடிக்கும் போது அண்ணன் கூட அவர் சேர்ந்து ஒரு 3 படமா ஹார்ட்டிக் அடிச்சிடணும், 3 படம் நடிச்சு. ஆனா அது ஒரு திடீர்னு அது ஒரு நியூஸ் வரும்போது ரொம்ப ரொம்ப அது ஒரு மாதிரி கஷ்டமாயிருச்சு. அவர் அரசியல் செயல்பாடு எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா? அவர் கட்சியில் ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? அவர் கட்சியிலையா ப்ரோ? படத்தோட ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கோம். அரசியல் வேண்டாம். பிடிக்கும் அவர் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ சொல்றேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் வந்துச்சு, இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்து அதை பார்த்து ரொம்ப ரொம்ப நான் உடஞ்சிட்டேன். அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காருன்னு அப்பதான் தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு அரசியல் வேண்டாம் bro. அவ்வளவுதான். அந்த படங்களோட அப்டேட் என்ன? அது சொன்னா எங்களை ப்ரொடியூசரு டேரக்டர் தான் சாவடிச்சிருவாங்க. ஆனா வர போறது ஒரு பெரிய படம் ப்ரோ. அவ்வளவுதான். தேங்க்யூ.